நல்லா இருக்கிறவங்க தப்பிச்சுப்பீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் செவ்வாய் கெட்டு இருக்கவங்க மாட்டிக்குவீங்க. புரியுதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பொத்தம்பொதுவா ஒருத்தன் வந்து முருகரை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா சரி சரின்னு போய் ஓடி ஓடி போய் முருகரை கும்பிடுறது அப்படிங்கிறது, அதாவது முருகர் மட்டும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், முருகர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் செவ்வாயையும் முருகரையும் வச்சு சொல்கிறேன். இதுவே நீங்கள் பெருமாளை கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? பெருமாளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாளை கும்பிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புதன் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூரியனை கும்பிடுறீங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவனை கும்பிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சூரியன் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தட்சிணாமூர்த்தி கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு ஆக்டிவேட் ஆகும். அதாவது குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் மொத்த கும்பலும் போய் குருவை கும்பிடக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லது செய்கிற இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் போய் குருவை கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ்.